பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான செய்தி. இன்னும் இந்த செய்தி உறுதிப்படவில்லை. ஆனால் உறுதிப்படுறதுக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய சேட்டை கேட்டலாம்னு முடிவு பண்ணேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். அந்த பரபரப்பான செய்தி என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதான் பரபரப்பான செய்தியை பொறுத்த வரைக்கும் அது என்றைக்கெல்லாம் பரபரப்பாகவே இருக்கும். பரபரப்பான செய்திகளை பரபரப்பாக கொடுக்க வேண்டிய செய்திக்கு பேர் தான் பரபரப்பு. உங்கள் பேர் சேது. அப்போ என்னன்னு சொல்லாமலே பரபரப்பான செய்தி தெரியும்னா என்ன சொல்றீங்க? ஏங்க, நான் பரபரப்பான செய்தினா மக்களுக்கு ஒரு நற்செய்தி. கரூரில் நடந்த அந்த துயர சம்பவத்தை முன்னிட்டு 41 பேருக்கும் அவங்க அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மக்கள்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க. அதனால சரி, இப்போ கரூரில் செத்தவங்களுக்கு 41 பேருக்கு உயிர் அரசு வேலை. அப்போ அதுக்கு அடுத்து ஒருத்தன் பைக் ஆக்சிடென்ட்ல செத்தானே, அவனுக்கு எப்போ அரசு வேலை? அப்போ விக்கிரவண்டி மாநாட்டில் செத்தவங்களுக்கு எப்போ அரசு வேலை? அப்போ அடுத்தடுத்து விஜய் வரும்போதெல்லாம் ஏதாவது உயிரிழப்புகள் அடுத்தடுத்து வந்திருக்கு. இப்போ கோயம்புத்தூரா இதுலேயே ஒன்றில் கூட வெயிலில் ஹீட் ஸ்ட்ரோக் ஆகி ஒருத்தர் இறந்தாரு, அவருக்கு எப்போ அரசு வேலை? அவர் ஹீட் ஸ்ட்ரோக்கில் இறந்தவரெல்லாம் அவருக்கு உடம்பு விஜய் வந்தவர் தானே, விஜய் பார்க்க வந்தவர் தானே. இது என்னங்க கதையா இருக்கு? அந்த 41 பேர் அதுக்காக என்னங்க இப்ப நீலாங்கரையில ஒரு வீட்டுக்கு பக்கத்து தெருவில் தான் நான் குடியிருக்கேன், நான் திடீர்னு செத்து போயிட்டேன்னா அது காரணம் விஜய்னு சொல்லுவீங்களா? அரசு வேலை வேணுமா? என்ன விளையாடுறீங்க? அப்படிலாம் அது மாதிரிலாம் கிடையாதுங்க. இது ஒரு இது வரைக்கும் ஒரு புதிய முயற்சியா இருக்கு. இந்த முயற்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 41 இது புதிய முயற்சி இல்லைங்க, மிக கொடூரமான முயற்சி. இது என்ன கொடூரமான? அரசு வேலை தர்றதுல என்னங்க கொடூரம்? ஒருத்தன் படிச்சு +2 காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு Group 4 Group 2 நான் எப்படியாவது பாஸ் ஆகணும், எழுதி படிச்சு எக்ஸாம் எழுதி எப்படியாவது பாஸ் ஆகணும் கனவோட உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுக்கு கிடைக்காத அந்த வாய்ப்பு ஒரு கட்சி நிகழ்ச்சிக்காக போன ஒரு நபருக்கு, நான் உங்களை கொச்சப்படுத்தலை, அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்தலை, அசிங்கப்படுத்தலை, அவங்களுக்கு கிடைக்கும்னா அது இவனோட வாய்ப்பு அங்கே கொடுக்கறதுனால அர்த்தம். அந்த குடும்பத்தினர் ஒரு இயற்கை சீற்றங்கள்லையோ இல்லை பேரிடர்லையோ இல்லை ரயில் விபத்தோ இதில் இந்த மாதிரியோ இல்லை பொதுவான நிகழ்வில் ஏதோ ஒன்று ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா ஓகே, அந்த குடும்பத்தினர் உயிரிழந்த போது அப்போதைய அரசு 10 லட்சம் கொடுத்துருக்கு, விஜய் ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்காரு. இதை தவிர்த்து நீங்கள் அவங்களுக்கு நிதி உதவியிலேருந்து மற்ற கல்வி உதவியிலேருந்து கொடுக்கறது சரியானதாக இருக்கும். அரசு வேலையை நான் என்னோட கட்சி நிகழ்ச்சிக்காக நான் தண்ணி கொடுக்கல அதனால் இறந்துட்டாங்க, இடம் இல்லை அதனால் இறந்துட்டாங்க, அதனால் அவங்களுக்கு அரசு வேலைன்னு கொடுக்கறதுன்னா கரூரில் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனால அப்படி பண்ணாருங்க நீங்களா? ஆமா. ஏங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அப்பா டியூட்டியில் இருப்பாரு, டியூட்டியில் இருக்கும்போது இறந்துட்டா பையனுக்கு வேலை தரது இல்லையா? அப்போ எங்கே போச்சு இந்த நியாயம்? மற்ற பேர்லாம் படித்து முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்களே, நீங்கள் அப்பா இறந்து போனதுக்காக பையனுக்கு எந்த விதமான? அப்பா சாதாரணமாக அரசு வேலைக்கு வரல. இல்லை, அப்பா சாதாரணமாக வரல. அப்பா ஒரு பொறுப்பான ஒரு இதில் படித்து முடிச்சு வேலைக்கு வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப வேலையில இருக்கும்போது ரிட்டையர் ஆன உடனே வேலை கிடைக்குதா? இல்ல ஆன் டியூட்டில இறந்து போகும்போது வருதா? ஆன் டியூட்டில இறந்து போகும்போது எந்த விதமான படிப்பும் பெருசா அளவுல இல்லாம ஒருத்தருக்கு அவருக்கு அரசு வேலை. சரி, இப்ப அந்த அரசு வேலை சலுகை எல்லாருக்குமே பொருந்தும்ல? அடுத்து ஒருத்தர் அரசு வேலைக்கு வந்தாலும் அவனுக்கும் அது பொருந்தும்ல? அது நீங்க சொல்றது எல்லாமே சலுகைகள். நான் என்ன சொல்றது எல்லாமே சலுகைகள் இல்லங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு வெயிட் பண்றாங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு அரசு வேலை தந்தா அது அவங்களுக்கெல்லாம் அது பிரச்சனையா இருக்காதா? அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? படித்து முடிச்சு வெயிட் பண்ணுவாங்கன்னா என்னங்கிறீங்க? இப்போ அதே படித்து முடிச்சிருக்க மாணவர்கள் இருக்கும்போது அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி பையனுக்கு வேலை தராங்க. அந்த பையன் வேற ஏதோ ஒன்று படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், அவனுக்கு ஒரு அரசு வேலை தராங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இதுக்கு முன்னாடி நடந்தது. அதுதான் நான் சொல்றேன். அரசு வேலையில இருக்கும்போது உயிரிழந்துட்டா குடும்பத்தில் இருக்கவர்கள் அந்த பணியை தொடரலாம்ன்றது சலுகை. அது காலங்காலமாக இருக்கிற சலுகை. அதை இதோட ஒப்பிட முடியாது. நீங்கள் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அரசு ஊழியர்களுக்குன்னு ஒரு குவார்டர்ஸ் தராங்க அப்படின்னும் போது பாருங்க, அங்கே ஏழை வீட்டு குடிசையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் கொடுத்தறீங்கன்னு அப்படி நீங்கள் பேசுவீங்களா? ஒப்பிட்டு பேசுவீங்களா? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அது எப்படி சலுகைங்களோ அதே மாதிரி இதையும் ஒரு சலுகையா இனிமே அறிவிக்கப்படும் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த மாதிரி பேரிடர்ல இறந்துட்டாலோ அப்போ நான் கேட்குறேன், கட்சி மீட்டிங்ல இறந்துட்டாலோ அதுதான் கேட்குறேன். 41 பேர் மட்டும் ஏன் விட்டீங்க? விக்கிரவாண்டி மாநாட்டில் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி விஜய் பார்க்க பைக் ஆக்சிடென்ட், விஜய்க்கும் அவருக்கும் ஒரு 200 மீட்டர் கூட டிஸ்டன்ஸ் இருக்காது. கண்ணு முன்னாடி ஒருத்தன் ஆக்சிடென்ட்ல விழுந்தான்ல, அவனுக்கு அரசு வேலை இல்லையா? இப்போ கடைசியாக ஹீட் ஸ்ட்ரோக்கில் ஒரு ஆள் இறந்தார்ல, அவருக்கு அரசு வேலை இல்லையா சேலத்தில்? வேலை நீங்க சொன்ன மாதிரி அதை கணக்கில் சேர்க்காம இருந்திருக்கலாம், பிற்காலத்தில் அறிவிக்கலாம் இல்லையா? நடக்கலாம் இல்லையா? அப்படி ஒரு குண்டை போட்டுக்கிறது நடக்கலாம் இல்லையா? நடக்கும். ஏன்னா 41 பேருங்கும் போது அது ஒரு மேஜரான ஒரு ஜங்கா தெரியுது. மிச்சம் ஒரு 2 பேருங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. பகுதி செயலாளர் கொடுத்துக்கலாம், ஏதோ அதாவது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு வேலையை கொடுக்கலாம் இல்லையா? அவரு மக்களுக்காக பாருங்க, அரசு வேலை தரணும்னு துடிக்கிறாப்புல, ஜோசியருக்கு அரசு வேலை தரணும்னு துடிக்கிறாப்புல,
தன்னுடைய ப்ரொடியூசருக்கு ஏதாவது அரசாங்க சார்பாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாப்புல. ஜெகதீஷ் பழனிசாமி ஆமா, ஏன்னா எல்லாருமே வந்து அந்த அரசாங்கத்தோட ஒருங்கிணைச்சு அவங்க எல்லாரையும் அந்த ஒரு களத்து கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த நல்ல எண்ணத்தை விஜய்க்கு நெருக்கமா இருக்க எல்லாருக்குமே அரசு வேலை சீக்கிரம் வந்துரும், அரசு பொறுப்புல வந்துருவாங்க. விஜய்க்கு நெருக்கமா இருக்கிற எல்லாருமே வந்துருவாங்க சார். தனியார்ல வேலை செய்யறதுக்கு அரசுல வேலை செஞ்சா நமக்கு செக்யூரிட்டி ஜாஸ்தி தானே சார். அப்போ வந்துருவாங்க எல்லாரும் அரசு வேலை கிடைச்சி எல்லாரும் முன்னேற போறாங்க. எல்லாருமே வந்துருவாங்க. சரி, கேக் சாப்பிடுவோம் முடிச்சுட்டு. என்ன கேக் சாப்பிடுவோம்? இன்டர்வியூ முடிச்சுட்டு கேக் சாப்பிடுவோன்னு சொன்னேன் நான். ஏன் இன்டர்வியூ முடிச்சுட்டு கேக் சாப்பிடணும்? நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு அரசு வேலையா? நான் உங்களை சொன்னேங்க. எனக்கு அரசு வேலையா? எனக்கு என்ன அரசு வேலையா? அதெல்லாம் கிடையாது. என்னங்க நீங்கள், எனக்கு புரியலைங்க. எனக்கு என்ன இதுக்கு மேலே ஓப்பனையாகனு சொல்ல மாட்டாங்க. எனக்கு புரியலைங்க, என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இல்லை பரவாயில்ல சொல்லுங்க. அது எப்படி எனக்கு அரசு வேலை கிடைக்கும்? உங்களுக்கு இல்லைங்க, விஜய் கூட இருக்க எல்லாருக்குமே அரசு வேலை கிடைச்சிருமா? ஆமாம், விஜய் கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும்னா அவர் அந்த முயற்சி எடுக்கிறார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மாதிரி தேவையானவங்களுக்குலாம் அரசு வேலை கொடுக்குறாரு. அப்போ நல்லதுதான். இந்த வெற்றியை வந்து நம்ம இன்டர்வியூ முடிச்சு கேக் வச்சு கொண்டாடி சாப்பிடுவோம். நிறைய சின்ன சின்ன கேக்கெல்லாம் வச்சு சாப்பிடுவோன்னு சொல்கிறேன் நான். சின்ன கேக்கெல்லாம் வச்சா? ஓ, அந்த கேக்கா? முடிச்சுட்டு சாப்பிடுவோம், வெற்றியை கொண்டாடுவோம். எல்லாருக்கும் அரசு வேலை கிடைச்சா. மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு பர்சனல் பர்த்டே ஃபங்க்ஷன். நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறீங்க. ஐயோயோ, அதை வந்து நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளியில் போய் சாப்பிடலான்னு சொன்னேன். நீங்கள் எதையோ நீங்கள் வந்து ஐயோயோ சின்ன கேக்குன்னு அதே எடுக்கிறீங்க. அது சரியா வராது. ஆமா, அது எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் பிடிக்கும். எனக்கு பிளாக் ஃபாரஸ்ட் பிடிக்கும். இப்போ வந்து புதுசாக 1-2 வந்திருக்கு, அது எல்லாமே எனக்கு பிடிக்கும். அதனால நான் உங்கள்கிட்ட அப்படி சொல்றேன். நீங்க என்னென்னமோ நினைக்கிறீங்க? நான் என்னென்னமோலாம் நினைக்கல. நீங்க பாருங்க, ரேஞ்ச் கூட பாருங்க. பிளாக் ஃபாரஸ்ட் கீழே இருக்கு, அதுக்கு தாண்டி என்னென்னமோ பெரிய பெரிய பிராண்டெல்லாம் இருக்கு. அது என்னவோ பிராண்ட், அது வேற. அது வந்து சந்தோஷம் மகிழ்ச்சிக்கான நேரம். அதெல்லாம் கிடையாது. அதுக்கும் அரசுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இல்லை, ஆமாம், அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எப்படிங்க? அது உங்கள் வீட்டில் நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டா இன்றைக்கி எப்படிங்க நீங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டீங்க? அரசாங்க உத்தியோகத்தில் இன்றைக்கி சத்துணவில் வந்து ஒரு முட்டை போடலை, நீங்கள் எப்படி மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னு கேட்பீங்களா? ஆமாம், கேட்பேன். ஏன் கேட்பீங்க? எப்படி கேட்பீங்க? அதெல்லாம் கேட்க முடியாது. எப்படி கேட்பேன்? அதெல்லாம் கேட்க முடியாதுங்க. நான் வேணா இதை இப்படி கேட்பேன். நியாயமாக எதாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமாக இருக்கணும். நான் கேட்குறது என்ன, அவர் வீட்டில் ஒரு பர்சனல் ஏதோ ஒன்று சாப்பிட்றாங்க, இன்றைக்கி சத்துணவில் முட்டை போடல, நீங்கள் எப்படி சார் நீங்கள் முட்டை சாப்பிட்டீங்கன்னு கேட்பீங்களா? சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன். திருவள்ளூர் ஆலையில் கசிவு ஏற்பட்டு 16 பேர் உயிரிழக்கிறாங்க. அன்னைக்கு தான் விஜயோட பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு தமிழ்நாட்டில் மரண ஓலங்கள் எதுவும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த மரணங்கள் ஏற்பட்டுருச்சு, அதனால நான் அந்த துக்கம் தாழாமல் நான் வந்து கேட்க வெட்ட மாட்டேன்னு காலையில் சொல்லிட்டு ராத்திரியில் கேக் வெட்டியிருக்காரு. நியாயம் தானே? அதான் ராத்திரி கேக் வெட்டியிருக்காரு காலையில். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் அது ஏஐயில் பார்த்த ஃபோட்டோவை பார்த்துருக்கீங்க. அது ஒரு ஏஐ ஃபோட்டோ. ஏஐ, எஸ், அதுவே அதில் யாருமே இல்லை கூட, தெரியுமா? அவன் ஆச்சரியம். ஆமாம், புஷியானதுங்க. அதை ஒரு நல்ல புஷி. சும்மாங்க, நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அவங்க 2 பேர் மட்டும் அங்கே உட்காந்து இது மாதிரி கேட்கலாம் வச்சுருக்க மாதிரி ஒரு இது போட்டிருப்பாங்க. ஏஐயில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏஐயில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டுலாம் நம்ம முடியாது. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நீங்கள் பார்த்தீங்களா? அது என்ன பேக்கரி நீங்கள் பார்த்தீங்களா? அது என்ன கேக் நீங்கள் செஞ்சீங்களா? சொல்லுங்கள். நான் அடுத்த இன்டர்வியூ உட்காரும்போது பில்லோட வந்து உட்கார்றேன். கேக்கோட பில்லோட வாங்கியது. அப்போ அந்த கேக்கோட பில்லோட உட்கார்றீங்கன்னா அந்த கேக்கை தயாரித்து கொண்டு போய் அங்கே கொடுத்ததே நீங்கள் தான். ஃபோட்டோவே ஏஐ இருக்கும்போது நான் பில்லை ஏஐயில் பண்ண மாட்டேன்னா என்ன? ஓ, அப்போ நீங்கள் ஏஐயில் பண்ணி தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குறீங்க. பிரச்சனையை கிரியேட் பண்ண வச்சதே நீங்கள் தான். என்னங்க நீங்கள்? அப்படியெல்லாம் கிடையாது. அது ஒரு ஏஐ ஃபோட்டோ, அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். அது உண்மையிலே வந்து மக்கள் ஒரு பிரச்சனையில் இருக்கும் பொழுது தன்னுடைய பிறந்த நாளை பொது வெளியில், அதாவது சட்டசபையில் அங்கே இருக்கவங்க வந்து கேட்டப்போ கொண்டாட மாட்டேன்னு சொன்னார். இல்லை, தப்பு கிடையாது, கரெக்டு தானே. ஆனால் நைட்டு கொண்டாடணும், பர்சனலாக கொண்டாடிக்கலாங்க. அது எப்படிங்க ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் மனசு டக்குன்னு பிராண சங்கடம் நிசப்தம் ஆகிட்டு? கரெக்டுங்க. அதுக்காக நைட்டு பூரா தூங்காமல் இருப்பீங்களா நீங்கள்? இருப்பேன். கரூரில் நான் போகல. கரூரில் உயிரிழந்தவங்களுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. அதெல்லாம் எனக்கு அன்றைக்கி நைட்டு தூக்கம் வரல. நீங்கள் இயற்கையாக ஒன்று சொல்லுங்கள். ஏன்னா நான் மனுஷன். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ப்ராக்டிக்கலாக ஒன்று சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு துயர சம்பவம் நடக்கும் பொழுது அன்றைக்கி யாராவது மத்தியானம் சாப்பிடாமல் இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. முதல்ல அந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் வாங்க. அது வந்து கண்டிப்பாக, ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வேறு. துக்கம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உடல் வேறு. அது மாதிரி தான் இது. அவருடைய பிறந்தநாள்னு ஒன்று வருது, அதுவும் சிஎம் ஆனதுக்கப்புறம் வரப்போகிற பிறந்தநாள். அந்த பிறந்தநாள் ஒரு சிறப்பான பிறந்தநாளாக இருக்கும்னு நினச்சார். மக்களுக்கு முன்னாடி கொண்டாடலாம்னு நினச்சார், முடியல. அதனால போய் பர்சனலா அவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணி, இதுல என்ன தப்பு நீங்க பாத்தீங்க? இல்ல, தப்பு இல்ல. இப்ப நம்ம இப்படி வேணா எடுத்துப்போம். இப்ப எங்க அப்பத்தா ஊர்ல வந்து இறந்து போச்சு மதுரையில. எல்லாரும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா எல்லாரும் சாப்பிட்டாங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. மனசு கொஞ்சம் கரெக்டாக சாகிற மாதிரி நல்லா சாப்பிட்டாங்க. சாப்பாடு சொல்கிறேன் நான். ஆமாம், சாப்பிட்டு தானே வருவாங்க. அதான் நான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கரெக்டாக தான் ஆதவன் கரெக்டாக தான் பேசுகிறாரு அப்படின்னு.
அது உங்கள் அப்பத்தா இருந்தப்போ என்ன நடந்தது எனக்கு தெரியாது. நான் கண் கூட பார்த்தேன். எல்லாருமே நல்லா ஆமாங்க, துயரமான சம்பவம் நடக்கும்போது அந்த மாதிரி எல்லாரும் வந்து நம்மளுடைய மனசு இறுக்கமாக இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி எல்லார் வீட்டுகளையும் பண்ணுறது உண்டு. நீங்கள் என்னவோ எந்த துயர சம்பவம் நடக்கும்போது யாருமே சாப்பிட்டது இல்லைங்கிற மாதிரி சொல்கிறீங்க. சார் நான் கேட்குறேன், டெய்லி வந்து 1008 துயர சம்பவம் நடக்குது, என் கண்ணில் ரத்த கண்ணீர் வருது, சாப்பிடாம இருக்கிறாங்களா யாராவது? நீங்கள் சாப்பிடுவீங்களா? நான் சாப்பிட்டு தாங்க இருக்கேன். ஏன்னா உயிர் வாண்டாகணும். நான் எப்படி அப்புறம் அதை பற்றி எதிர்த்து பேசுறேன்? அதை பற்றி 1000 சம்பவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க. 1000 சம்பவங்களுக்கு எப்படிங்க நான் சாப்பிட முடியும்? அதுக்காக சம்பவத்துக்கு கால்குலேட் பண்ணி சாப்பிட முடியாது. நீங்கள் அதுக்காக அதெல்லாம் ப்ராப்ளமாக சொல்லாதீங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். 41 பேருக்கு இதுவரை நடக்காத ஒரு விஷயம் அரசியல் வரலாற்றில் 41 பேருக்கு அரசாங்க வேலை, அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் இடைத்தேர்தல் வருது. கரெக்டாக கரூர் மக்கள் வந்து தாவேக்கா எனக்கு வேணான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கரூர் மக்கள் தாவேக்கா வேணாம், திமுக வேணாம், எனக்கு அதிமுகவில் இருக்க இந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் போதும், அதனால இவரை நாங்கள் தேர்வு செய்யறோம் செஞ்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் தாவேக்காவுக்கு போயிட்டாரு. அவர்தான் இல்லை. ஆமாம், ஆனால் அந்த தாவேக்காவுக்கு போயிட்டாரு. இப்போ கரூர் மக்களுக்கு பெரும் ஏமாற்றம். என்னடா அது, நம்பி இருந்த தாவேக்கா, நம்ம தாவேக்காவை நம்பக்கூடாது, அதிமுகவை நம்பலான்னா அந்த ஆளும் நம்மளை காலவாரி விட்டாங்களேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கரூர் மக்களை நம்ம எப்படி உச்சகட்ட கோபத்தில் இருக்காங்க, இவங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்த அன்னைக்கு சாயங்காலம் ஒரு செய்தி வருது. விஜய் வந்து கரூருக்கு 41 உயிர்கள் பலியான அந்த வீட்டுக்கு போய் பார்க்க போறாருன்னு ஒரு செய்தி வருது. ஏன் நீங்க முதலமைச்சராகி 50 நாள்ல போய் பார்க்க மாட்டீங்களா? இப்பதான் உங்களுக்கு வந்து என்னது அந்த அந்த இதெல்லாம் இருக்கு, எஸ்ஓபில எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சா அசால்ட்டா போட்டு போயிட்டே இருக்கலாமே. உங்களுக்கு தான் இப்போ ஜெட் பிரிவு பாதுகாப்பே இருக்கு. நீங்க நினைச்சா நீங்க அப்ப கேட்டீங்கல்ல கிரீன் கார்டர், கிரீன் சிக்னல், எப்போவுமே கிரீன் சிக்னல்லே இருக்க மாதிரி எனக்கு வேணும், ஸ்பீட் பிரேக், அதை நீங்களே பண்ணிட்டு போகலாமே. வேலை பழு, வேலை பழு பழு வேலை பழு. அதனால வந்து அதுக்கு தகுந்த நேரம் வரல, அந்த நேரம் வரும்போது அவங்க போயிருக்கிறாங்க. இதில் என்ன தப்பு இருக்கு? சரி, இங்க இருக்க பெரம்பூர் கூட போகலையே, திருச்சி வரைக்கும் டிராவல் பண்ணி போய் ஆத்து தெரிஞ்ச உங்களுக்கு பெரம்பூருக்கு போய் போக தெரியல. ஆனா அதுக்குள்ள உடனே கரூருக்கு வேலை வாய்ப்பு. தாம்பரத்துலேருந்து நீங்கள் திருச்சி கூட 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் ஈசிஆர் ரோட்லேருந்து பெரம்பூர் வரும்போது தாம்பரத்துல நீங்க போய் சொல்றீங்க, தாம்பரத்துலேருந்து சொல்லாதீங்க, பெருங்களத்தூர்லேருந்து சொல்லுங்க. சரி, நம்ம சரிங்க, அங்கேருந்து கூட 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் ஈசிஆர் ரோட்லேருந்து பெரம்பூர் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அதுவும் வேலை பழு. இதெல்லாம் ஏற்றிக்க மாட்டேன். அவருக்கு வந்து சைரன் வச்ச வண்டி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ரோட்டில் போய் ரோட்டை கேள்வி பண்ணுறோம். ஏன் நான் உனக்கு சொல்கிறேன், அவனுக்கு ஈசிஆர் ரோட்டில் அவருடைய வண்டி பயணிக்கும் பொழுது ஒரு தடவை நான் பக்கத்தில் ஓரமாக நின்னேன். ஏன்னா அன்றைக்கி வந்து டிராஃபிக் வேணும், அன்றைக்கி தான் தெரிஞ்சுது அந்த வழி பூராக அவ்வளோ டிராஃபிக் இருக்குது. அதெல்லாம் மீறி அவர் வந்து ஒன்றா அப்படி வண்டிகள் வருது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராங்க. நீங்கள்லாம் அப்படி ஒன்றும் இதெல்லாம் கிடையாது.